ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அற்புதத்தை செய்யவே கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நம்ம ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். நாம் ஆயத்தப்படும் போது, முந்தின நாளே ஆயத்தப்படும் போது, அடுத்த நாளைக்கு கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார் என்று யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. முடிந்தால் வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் நடுவிலே தேவன் அற்புதத்தை செய்வதற்காக நம்மை இன்னும் ஒரு முறை கூட சுத்திகரித்துக் கொள்ளலாம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருத்து நின்று இந்த வேளையிலே கண்களை மூடி அங்கும் இங்கும் பார்க்காதபடிக்கு இயேசப்பாவை மாத்திரம் உங்களுடைய கண்முன் நிறுத்துங்கள். தேவனை கண்முன் திருவிருந்துக்காக, ஹோலி கம்யூனியனுக்காக நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு 30 செகண்ட் கண்களை மூடி நீங்க யோசித்து சிந்தனையினாலே, இருதயங்களினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க கர்த்தாவே என்று கேளுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக, இந்த ஆராதனையும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. எங்களை நேசிக்கிற தேவன் ஐயா, நாங்கள் உம்மை நேசிக்க உம்மையில் அன்பு கூற நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு முன்பாக எங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு, பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து களி கூற நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தகுதிப்படுத்துங்க ஐயா. எங்கள் இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அருவருக்கத்தக்கதான காரியங்களை நாங்கள் செய்திருந்தால், பார்த்திருந்தால் ஆண்டவரே மன்னிங்க கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தாவே, உம்மை கோபப்படுத்தி இருந்தால், எரிச்சல் மூட்டி இருந்தால் அப்பா மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்தி இருந்தால் மன்னிங்க ஐயா. இந்த வாரத்திலே கர்த்தாவே, யாராவது வேதத்தை, பைபிளை வாசிக்காமல் இருந்திருந்தால், ஜெபிக்காமல் இருந்தால் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கரத்திலே எங்கள் ஒவ்வொருத்தையும், எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் இந்த வேளையிலே நீ தயவாய் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் திரும்பவும் செய்யக்கூடாது கர்த்தாவே. அதற்காக எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் மேல் கிருபையை பாராட்டினதற்காக நன்றி, இரக்கத்தை பாராட்டினதற்காக நன்றி. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறோம் ஐயா. எங்களுடைய சிந்தனைகள் சிதறாத வண்ணம் ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் கர்த்தாவே வேறு எங்கும் நோக்காத படிக்க ஐயா ஆண்டவரே நீர் பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி, உம்மை துதித்து, உம்மை ஸ்தோத்திரித்து, உம்மை ஆராதித்து கர்த்தாவே ஆண்டவரே, இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. நாங்கள் வீணாக்காத படிக்க நாங்கள் கர்த்தாவே இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்படியாக ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை அள்ளி இந்த இடத்திலே ஊற்றுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் மேல் ஊற்றுகிறோம் ஐயா. உம்முடைய ஆலயம் உன்னதமான பாதுகாப்பும் சுத்திகரிப்பும் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்க பொறுப்பேற்று ஆட்கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு சுவாசத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஐயா. நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம் ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஐயா நாங்கள் துதிக்க போகிறோம் ஐயா. நீர் சுதி பலியிலே
பரலோகத்தின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். சேராபீன்களாலே போற்றுகின்ற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவுல பேர் சொல்லி அழைத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க ரத்தத்தினால அப்பா எங்க பாவங்களை கழுவினீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்க தழும்புகளால எங்களோட காயங்களை அப்பா நீங்க போற்றுறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக ஆண்டவரே அப்பா பரிந்து பேசுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இன்னைக்கு எங்களுக்கு தெய்வமா இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயத்தின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை காண்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அநாதி தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தண்ணியை ஆண்டவரே திராட்சை ரசமாய் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லா காயங்களும் ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அற்புதத்தும் அதிசயம் செய்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதி பலிகளை விரும்புகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜாதியாய் எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளில் சபையாய் எங்களை கூடி வர உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு அநேக கிருபைகளை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த துதி பலிகளை கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென். நம்ம துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம் இந்த வேளையில. Gracious and most loving Heavenly Father, we thank you, Lord, for yet again you have blessed us with another Sabbath day. கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒரு முறை கூட கர்த்தாவே எங்களுக்கு பரிசுத்தமான ஓய்வு நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, this morning we thank you for you are here in our midst. அப்பா தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. That is your promise, Lord. அது உங்களுடைய கர்த்தாவே வாக்குத்தத்தமாய் இருக்கிறது ஐயா. And in your presence there's fullness of joy. அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்திலே பரிபூர்ண ஒரு கர்த்தாவே சந்தோஷம் உண்டு ஐயா. And when you are here, Master, you're off to do something great in our lives. அப்பா தேவனே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கும்போது எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. This morning many of your children have come here, Master, ஆண்டவரே இன்றைக்கு அநேகர் வந்திருக்கிறார்கள் ஐயா. with a burdened heart. ஆண்டவரே அவர்கள் இருதயத்திலே பாரத்தோடு கூட வந்திருக்கிறார்கள். Lord, you look at the inside of the person. ஆண்டவரே ஒவ்வொரு மனிதரையும் கர்த்தாவே அவர்களுடைய உள்ளத்தை நீர் பார்க்கிறீர் ஐயா. And Lord, you know their heart's desires, Lord. ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. This morning something great, let something great happen in their lives. ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தாவே பெரிய கர்த்தாவே அற்புதங்கள் நிகழட்டும் ஐயா. And Lord, even as many of your children are here to partake at the table, ஆண்டவரே அநேகர் கர்த்தாவே திருவிருந்து மேசையிலே பங்கு பெற இருக்கிறார்கள் ஐயா. even as they examine themselves, ஆண்டவரே அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து ஐயா. Lord, let it be pleasing unto you even as they receive this communion. அப்பா தேவனே, அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே திருவிருந்தை கர்த்தாவே பெற்றுக்கொள்ளும் போது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. And this morning, Lord, we humble ourselves before you. இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் Even கர்த்தாவே. as your servant, Lord, even as he delivers the message. ஆண்டவரே இந்த கர்த்தா ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தாவே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது Let there be a great transformation happening in each one of us. ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் கர்த்தாவே. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம ஆராதனைக்கு கடந்து போகலாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். புது வாழ்வை கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோமா. வாயில திறந்து கர்த்தர் நன்றி செலுத்துவோமாக. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி இயேசுவே. ஆராதிக்கிறோம் ஐயா. ஆராதிக்கிறோம் ஐயா.
நீர் நல்லவர், நீர் வல்லவர் கர்த்தாவே. உம்மை போல வேறு தெய்வமே இல்லை இயேசுப்பா. நீர் உண்மையுள்ளவர் கர்த்தாவே, நீர் உண்மையுள்ளவர் கர்த்தாவே. என்னை வழி நடத்துகிற தேவனுக்கு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. ஆமென். துவக்கம் தந்தவரே, புது வாழ்வே
மறவாமல் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நினைத்து ஒரு நாள் எங்களை காத்து வழி நடத்துகிறேன். நன்றி ஐயா, நன்றி செலுத்துகிறோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாத நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாத நன்றி சொல்வேன். இரவு
நன்றி கர்த்தாவே. நீ பொறுப்பேற்று கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு நல்லவர் எல்லா துதிகளும் மகிமை அனைத்துமே செலுத்துகிறோம். நீர் பெருகணும் ஐயா, நீர் பெருகணும் ஐயா, நாங்கள் சேருகணும் இயேசுவா. நீ பொறுப்பேற்று கிருபைக்காக நன்றி. எல்லா துதி கனம் மகிமை அனைத்துமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வேத பகுதி வாசிக்கும் நேரம், ஸ்கிரிப்சர் ரீடிங் டைம். முன்னே வாருங்கள் வாசிக்கிறவர்கள். Romans chapter 6, Romans chapter 6, verse 1 to 15. முதலிலே ஹிந்தியிலும் பிறகு தமிழிலும் பிறகு இங்கிலீஷும் வாசிக்கப்படும். மைக் கொடுங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 to 15 வசனங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாரும். Romans chapter 6 verse 1 to 15. எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாம் ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். ஹிந்தியில வாசிக்கலாம். रोमियो की पत्री अध्याय 6 हम पढ़ेंगे वचन 1 से 15 तक। तो हम क्या कहें? क्या हम पाप करते रहें कि अनुग्रह बहुत हो? कदापि नहीं। हम जब पाप के लिए मर गए तो फिर आगे को उसमें कैसे जीवन बिताएं? क्या तुम नहीं जानते कि हम सब जिन्होंने मसीह यीशु का बपतिस्मा लिया उसकी मृत्यु का बपतिस्मा लिया, अतः उस मृत्यु का बपतिस्मा पाने से हम उसके साथ गाड़े गए, ताकि जैसे मसीह पिता की महिमा द्वारा मरे हुओं में से जिलाया गया, वैसे ही हम भी नए जीवन सी चाल चलें। क्योंकि यदि हम उसकी मृत्यु की समानता में उसके साथ जुट गए हैं, तो निश्चय उसके जी उठने की समानता में भी जुट जाएंगे। हम जानते हैं कि हमारा पुराना मनुष्यत्व उसके साथ क्रूस पर चढ़ाया गया, ताकि पाप का शरीर व्यर्थ हो जाए और हम आगे को पाप के दासत्व में न रहें। क्योंकि जो मर गया वह पाप से छूटकर धर्मी ठहरा। इसलिए यदि हम मसीह के साथ मर गए तो हमारा विश्वास यह है कि उसके साथ जिएंगे भी, क्योंकि यह जानते हैं कि मसीह मरे हुओं में से जी उठकर फिर मरने का नहीं, उस पर फिर मृत्यु की प्रभुता नहीं होने की। क्योंकि वह जो मर गया तो पाप के लिए एक ही बार मर गया, परंतु जो जीवित है तो परमेश्वर के लिए जीवित है। ऐसे ही तुम भी अपने आप को पाप के लिए तो मरा, परंतु परमेश्वर के लिए मसीह यीशु में जीवित समझो। इसलिए पाप तुम्हारे नश्वर शरीर में राज्य न करे कि तुम उसकी लालसाओं के अधीन रहो, और न अपने अंगों को अधर्म के हथियार होने के लिए पाप को सौंपो, पर अपने आप को मरे हुओं में से जी उठा जानकर परमेश्वर को सौंपो, और अपने अंगों को धर्म के हथियार होने के लिए परमेश्वर को सौंपो। तब तुम पर पाप की प्रभुता न होगी, क्योंकि तुम व्यवस्था के अधीन नहीं वरन अनुग्रह के अधीन हो। तो क्या हुआ? क्या हम इसलिए पाप करें कि हम व्यवस्था के अधीन नहीं वरन अनुग्रह के अधीन हैं? कदापि नहीं। परमेश्वर अपने पवित्र शास्त्र के पढ़े और सुने जाने पे आशीष दे। आमीन। தமிழ் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில்
நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தவரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதுதான் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Praise the Lord. Today's scripture reading is taken from Romans chapter 6, verse 1 to 15. What shall we say then? Shall we continue in sin that grace may abound? God forbid. How shall we that are dead to sin live any longer therein? Or do you not know that as many of us were baptized into Christ Jesus, were baptized into his death? Therefore we are buried with him by baptism into death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. For if we have been united together in the likeness of his death, certainly we shall also be in the likeness of his resurrection. Knowing this, that the old man is crucified with him, that the body of sin might be destroyed, that henceforth we should not serve sin. For he who has died has been freed from sin. Now if we be dead with Christ, we believe that we shall also live with him. Knowing that Christ, having been raised from the dead, dies no more, death no longer has dominion over him. For in that he died unto sin once, but in that he liveth unto God. Likewise, you also reckon yourself to be dead indeed to sin, but alive to God in Christ Jesus our Lord. Let not sin therefore reign in your mortal bodies, that ye should obey it in the lust thereof. And do not present your members as instruments of unrighteousness to sin, but present yourself to God as being alive from the dead, and your members as instruments of righteousness to God. For sin shall not have dominion over you, for ye are not under the law, but under grace. What then shall we sin, because we are not under the law, but under grace? God forbid. Amen. திருவிருந்து எடுக்கிறவங்க மாத்திரம் நில்லுங்க, மற்றவங்க உட்காருங்கள். திருவிருந்து போலி கம்யூனியன் எடுக்கிறவங்க மாத்திரம் நில்லுங்க, மற்றவர்கள் உட்காரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Let's all take a few minutes in examining ourselves once again, because all of us, we run short of the glory of God. Let's all examine ourselves. நாம் அனைவரும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். All of us, we run short of the glory of God. நாம் அனைவரும் இதோ நம்மளுடைய கிருபையிலே நாம் மிகவும் குன்றி போயிருக்கிறோம். Thank you. Thank you, Master. On the night before Jesus Christ was led to be crucified,
அந்த ராத்திரி வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவை மரணத்திற்கு அழைத்துக் கொண்டு போகிறதற்கு முன்பாக he called all his disciples. தன்னுடைய எல்லா சீஷர்களையும் அழைத்து, It was supper time. அது போஜன வேளையாய் இருந்தது. He took the bread in his hand, அவர் தன்னுடைய கரத்திலே அப்பத்தை எடுத்து lifted up the bread, வானத்தை உயர்த்தி gave thanks to the Father. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி He broke the bread, அவர் அப்பத்தை பிட்டு gave it to his disciples. சீஷர்களுக்கு கொடுத்து, He said, "Eat this, all of you. இதை அனைவரும் வாங்கி புசியுங்கள். This is my body, which shall be broken up for you. இந்த மனுக்குலத்திற்காக இது பிடிக்கப்பட்ட சரீரமாய் இருக்கிறது Do என்றார். this in memory of me." இது என்னுடைய நினைவாய் செய்யுங்கள் என்றார். Until the coming of our Lord and Savior Jesus இயேசு Christ, கிறிஸ்துவானவர் திரும்பவும் வரும் வரைக்கும் we will break up the bread. நாம் அப்பத்தை பிட்டு இந்த காரியத்தை அவர் நினைவாக In செய்வோம். the same way, he looked up to heaven. அந்தபடியே வானத்தை அண்ணாந்து பார்த்து He took the cup in his hand, திராட்சை ரசத்தை எடுத்து gave thanks to the Father, பிதாவாகிய தேவனுக்கு நன்றி and செலுத்தி he told his disciples, தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், "This is the blood of the new covenant, இது புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. which shall be shed for all mankind. இந்த மனுக்குலத்திற்காக சிந்தப்பட்ட ரத்தம். Drink this, all of you, நீங்கள் அனைவரும் வாங்கி பருகுங்கள். and do this in memory of me." என்னுடைய நினைவாயும் செய்யுங்கள். Until the coming of our Lord and Savior Jesus Christ, இயேசு கிறிஸ்துவானவர் திரும்பவும் வரும் வரைக்கும் we will break up the bread. இது வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போகும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள். எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே நில்லுங்கள். அப்பா ரட்சகரே உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் எங்களுக்காக சிலுவிலே பாடுபட்டு மரித்தீர். ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்டீர். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் ஐயா. நீர் எங்களுக்காக சிலுவிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காய் நன்றி. விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. விடுதலை கொடுக்கிற இரத்தத்திற்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே வியாதிகளை குணமாக்குகிற இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் இரத்தத்தினால் எல்லா காரியத்தின் மேல் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கர்த்தாவே சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா வியாதிகளும் இன்றைக்கு கர்த்தாவே குணம் அடையட்டும் ஐயா. சுகம் அடையட்டும் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை உம்முடைய இரத்தத்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே பரிபூர்ண ஒரு சுகம், எங்களுக்கு ஆரோக்கியம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே தங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. நீர் நன்றி கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் கர்த்தாவே காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பிற்காய் நன்றி ஐயா. ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் இருதயத்தையும் இன்றைக்கு கர்த்தாவே நீர் ஆற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன். தேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாரும் தங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையவே ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஒப்புடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுமாய் இருக்கவே நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே பிரயாசப்பட்டு காரியங்களை செய்ய எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு நீர் உதவி செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே எங்களை கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது ஐயா நீர் எங்கள் மத்தியிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதற்காக நன்றி கர்த்தாவே. அற்புதங்களை காண செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் செய்கிற அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள
கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள், 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 நன்றிகள் கர்த்தாவே. கர்த்தனே, உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், 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 நன்றிகள், நன்றிகள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி. அன்பின் தேவனே உமக்கு நன்றி. பரம பிதாவே உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாதி. கர்த்தனே, நீர் நல்லவராக, வல்லவராக, பெரியவராக, பரிசுத்தராக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் முறுமுறுப்பில்லாத படிக்க கர்த்தாவே ஆண்டவரே இருப்பதிலே திருப்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. முறுமுறுப்பின் காரியங்கள் எங்களுடைய கர்த்தாவே வாழ்க்கையிலிருந்து விலகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. You could take part of the bread முதலிலே first. அப்பத்தையும் பிறகு திராட்சை ரசத்தையும் பருகுங்கள். Speak goodness upon yourselves. Bless yourselves this morning. இந்த காலை வேளையிலே உங்களை நீங்களே ஆசீர்வதியுங்கள். Open your mouth and pronounce blessings of good health upon you. உங்கள் ஒவ்வொருத்தருடைய சரீரத்தின் மேலும் பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதியுங்கள். Speak against the works of the enemy against your family. உங்களுடைய குடும்பத்தின் மேலும் உங்கள் மேலும் சத்துருவானவன் எதிராக நிற்கிற காரியங்களை நீங்கள் கடிந்து அப்புறப்படுத்துங்கள். Speak for the financial breakthrough. உங்களுடைய வீட்டிலே பண கஷ்டங்கள் நீங்கி போவதற்காக அதற்கு எதிராக செபியுங்கள். Speak for peace in your family. உங்கள் வீடுகளிலே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வதியுங்கள். Bless yourselves this morning. இந்த காலை வேளையிலே உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறுங்கள். Life and death is in your tongue. உங்களுடைய நாவிலே மரணமும் ஜீவனும் உண்டு. Speak blessings. ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் கூறுங்கள். Loving Heavenly Father, we once again thank you, Lord, for blessing us to partake at your table. கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. There are so many of your children here who are not able to partake at your table. ஆண்டவரே, அநேகர் இன்றைக்கு வரவில்லை கர்த்தாவே, அதில் பங்கு பெற முடியவில்லை. எங்கு இருக்கிறவங்களும் அநேகர் பங்கு பெற முடியவில்லை கர்த்தாவே. We pray, Master Lord, that they too, Master, fall in line to partake at your table. ஆண்டவரே, அவர்களும் கூட கர்த்தாவே ஞானசானம் எடுத்து உம்முடைய திருவிருந்திலே பங்கு பெற நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. We are a privileged people and we want to thank you, Lord. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் கர்த்தாவே. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். அனைவரும் இந்த கப்ஸ்களை பிரதர்ஸ் வந்து வாங்கிக் கொள்வார்கள். வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மீனா ஸ்டேங்க, மீனா அவங்கள
பிடித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள், நாங்கள் சொல்வதை திரும்பவும் சொல்லுங்கள். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் நான், இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் நான். கர்த்தர் என்னை குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு என்னை விலையேற பெற்றவனாயிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே என்னை பாவங்களற கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாவும் ஆசாரியருமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் என்னை தேவனுக்கென்று அவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எனது அங்கியை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காரலாம். காணிக்கை நேரமாக இருக்கிறது. காணிக்கை எடுக்கிறவங்க முன்னே வாங்க. இருக்குதுங்களா? நீ பாடல்கள் பாடுங்க. ஜாய்ஸ் இருக்கீங்களா? ஆஃபரிங் பேக் எடுத்துக்கோமா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன். இயேசு அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. காணிக்கையாக ஜெபிப்போம். பரமண்டலுக்கு நாங்கள் பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஐயா. கொடுத்த கரங்கள் நீ என்ன ஏனென்று தெரிந்திருக்கிற ஐயா. அவன கரங்களை இன்னும் உயர்த்துமாறு கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கிற ஆண்டவரே, கொடுத்த கரங்களை 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கொடுக்காத கரங்களும் வரவாரம் கொடுக்கும்படி ஆசீர்வதிங்க ஐயா. இயேசு மூலம் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லா கரங்களை தட்டி பாஸ்டர் ஜோஷுவா மெசேஜ்க்காக வர இருக்கலாமா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆமென். இன்றைக்கு விசுவாசத்தின் வல்லமையை பற்றி நாங்கள் பேச போகிறோம். விசுவாசத்தின் எவ்வளோ பேருக்கு விசுவாசம் இருக்குங்க? விசுவாசம் இருக்குங்களா? எவ்வளோ பேருக்கு விசுவாசம் இருக்குது? கைத்து. விசுவாசம் இருந்தால் நாங்கள் ஏன் சோர்ந்து போகிறோம்?
விசுவாசம் இருந்தால் நாங்கள் ஏன் சோர்ந்து போகிறோம்? எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. சோர்ந்து போகிறீங்களா இல்லைங்களா? ஆமாம் இல்லைங்களா? ஸோ விசுவாசம் இருந்தும் நாங்கள் சோர்ந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதனா ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? நாங்கள் சரீரகமான மாம்சத்தின் பலவீனம் இருக்கிறதுனால நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நாட்கள் அநேகம் உண்டு. ஆனால் அந்த நாட்களை நாங்கள் எப்படி நாங்கள் அது கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்குடைய செய்தி. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது, ஆனால் அது இருந்தாலும் சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. சில நேரத்தில் நாங்கள் கேள்விகளை கேட்குறோம். ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி. ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி ஆச்சு, எதுக்காக இப்படி, நான் ஏன் இந்த பாதையை கடந்து செல்லணும்? ஆனால் அந்த பாதையை கடந்து செல்றதுல கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பலவீனத்தில் யாருடைய பலன் பூர்ணமாக இருக்குங்க? கிறிஸ்துவுடைய பலன் இல்லைங்களா? ஸோ நாங்கள் பலவீனமாக இருக்கும்போது கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. எப்போ நம்மளுடைய பலன் முடியுதோ அந்த இடத்துல தான் கர்த்தருடைய பலன் தொடங்குது அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னார் இப்படி, எந்த இடத்துல நம்மளுடைய பலன் முடிவாகிறதோ அந்த இடத்துல தான் கர்த்தருடைய பலன் தொடங்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் பவுல் அப்போஸ்தலன் அது எப்படி அவர் சொன்னாரோ வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். முதலாவது நாங்கள் எப்படி இந்த அவிசுவாசத்தை நாங்கள் எப்படி நாங்கள் போராட வேண்டும், இல்லை அது மீட்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், சவால்களை கடந்து வருகிற வல்லமையின் மூலம் அப்படின்னாக்கா சோர்ஸ் இல்லைங்களா? எந்த இடத்துலேருந்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலும் நாங்கள் என்ன பண்ணுறோங்க? விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? ஆமாம் இல்லைங்களா? நாங்கள் சோர்ந்து போகும்போது முதலாவது எங்கே போனோங்க? தேவனிடத்தில் இல்லைங்களா? ஆனால் நாங்கள் போகிறோமா இல்லைங்களா? வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:13 பலன் உண்டு இல்லைங்களா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாங்களா? இன்னும் கொஞ்சம் சத்தமாக படிக்கலாமா எல்லாரும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. யார் மூலியமா உங்களுக்கு பலன் வருகிறது? ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பலன் நம்ம சரீரத்துக்குன்னும் அதிகமாக இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? எனக்குள்ளே இருக்கிறவங்க பைபிள் என்ன சொல்லுது? the one who is in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிற காற்றும் எனக்குள் இருக்கிற. ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவானவர் எங்கே இருக்காருங்க? நமக்குள்ளே இருக்கிறார் இல்லைங்களா? ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எங்கேருந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கும்போது விசுவாசத்தை எங்கேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளணும்? கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. நாங்கள் பலவீனமாக இருக்கும்போது நம்மளுடைய விசுவாசத்தை எங்கேருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்துவின் மூலமாக. ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்குது, ஏசப்பா இருக்கிறாருன்னு தெரியும், ஏசப்பா எங்களுக்காக பாடுபட்டு மரித்தார், உயிர் தெழுந்தார், எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்காருன்னு தெரியும். ஆனாலும் சோர்ந்து போகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாக நாங்கள் என்ன பண்ணுங்க? பலப்படணும். அவருடைய வார்த்தையை நாங்கள் என்ன பண்ணுங்க? இன்னும் அதிகமாக வாசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, உனக்கு விசுவாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக தான் நீ சண்டே சபைக்கு வர. உனக்கு விசுவாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுதான் நீ என்ன பண்ணுற? டெய்லி நீ ஜெபிக்கிற. உனக்கு விசுவாசம் இருக்குன்னு தெரியும், அதனால தான் நீ என்ன பண்ணுற? பைபிள் வாசிக்கிற. ஆனாலும் இன்னும் அதிகமாய் நாங்கள் என்ன பண்ணுங்க? கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் ஆழமாய் நான் இறங்கி நிலைச்சு நிற்கணும். ஹல்லேலூயா.
எவ்வளோ பேர் இது நதியில் இல்லை தண்ணியில் நீங்கள் ஆடி இருக்கீங்க? நனினோன்னா என்ன பண்ணாங்க? தண்ணியில் நனைஞ்சு ஆடணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வெறும் கால் வண்டி விட்டு இப்படி இப்படி ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது, தண்ணி ஓகேவா பரவாயில்லையா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மெதுவாக நீ இறங்கி கொஞ்சம் ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்ல, சரி நீ நில்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம் இல்லைங்களா? நாங்கள் நினைனோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணாங்க? உள்ளே இறங்கணும். ஏசப்பா எனக்கு இன்றைக்கி முடியல 5 நிமிஷம் தான் அப்படின்னா வெறும் கால் விட்டு இப்படி ஆட்டின மாதிரி, அவ்வளோதான் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ளே அந்த விசுவாசம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணாங்க? முழுதாக நாங்கள் இறங்கணும். ஹல்லேலூயா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே. ஹல்லேலூயா. விசுவாசம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால், கஷ்டமான நேரத்தில் விசுவாசம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கர்த்தருக்குள்ளே நாங்கள் இறங்கி, கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் இறங்கி நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த 5 நிமிஷமே 1 ஹவர் மாதிரி இருக்கும். ஆனால் நான் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசம் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்குள்ளே நாங்கள் மூழ்கி நீந்தணும். என்ன ஏசப்பா இந்த வாரம் பூரா நான் 5 நிமிஷம் டெய்லி நான் ஜெபித்தேன், எதுவுமே ஆகலை. அந்த 5 நிமிஷத்துக்கு பதில் நம்மளுக்கு வந்திருக்கும். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் அவ்வளோதான் இருக்குது இல்லைங்களா? சில நேரத்தில் நாங்கள் ஜெபிக்காதே இருந்திருக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? என்னையும் சேர்த்து தான். சில நேரத்தில் மம்மியே சொல்லுவாங்க, என்னடா கொஞ்ச நாள் ஆச்சு ஜெபிச்சு அப்படின்வாங்க. சில நேரத்தில் ஜெபிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பாஸ்டர் நீங்களும் ஜெபிக்கலையா? ஆமாம் நானும் மனுஷன் தானே, நானும் சோர்ந்து போகிறேன். அப்போது மம்மி சொல்லுவாங்க, வா இன்னைக்கு ஜெபிச்சுட்டு போயிடுப்பா. சில நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போவோம். ஆனாலும் அந்த விசுவாசம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் அதிகமாக நாங்கள் இறங்கி நாங்கள் கர்த்தரோடு உறவாடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வல்லமையை நீங்கள் பார்க்கணுமா? கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருங்க, நீங்கள் அந்த வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஓகே, திருப்பியும் எல்லாரும் முடிச்சுட்ருக்காங்க. திருப்பியும் ஒன்று தடவை படிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. சரி, இது நல்ல கவனமாக நீங்கள் கேளுங்க. என்ன ரகசியம் இந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் நாங்கள் படிக்கலாங்களா? ஒன்றுனா நாங்கள் படிச்சுட்டு போகலாம். படிங்க சிஸ்டர். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள விளங்கிய இந்த ரகசியத்துக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, மகிமையின் ஐஸ்வர்யம். என்னங்க அந்த வார்த்தை? மகிமையின் ஐஸ்வர்யம். ஓகே. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியப்படுத்தினாங்க? பரிசுத்தவான்கள். அதெல்லாம் யாரு? நாங்கள் தானே இருக்கலாம். ஆமாம், நாங்கள் தான். ஓகே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக. மகிமையின் நம்பிக்கை. முதலாவது வார்த்தை என்ன சொன்னாங்க? மகிமையின் ஐஸ்வர்யம். எங்க மகிமையின் நம்பிக்கை. உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருப்பதே ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. யாருக்குங்க? பரிசுத்தவான்களுக்கு. என்ன ரகசியம்? மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் யாருங்க? மகிமையின் நம்பிக்கை. அந்த மகிமையின் நம்பிக்கை யாருங்க?
இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்குள்ள இருப்பது தான். ஹல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வர்யம், the riches of his glory. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்குள்ள இருக்கார். அப்போ நம்மளுக்குள்ள எவ்வளோ வல்லமை இருக்குங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள எவ்வளோ வல்லமை இருக்குன்னு கர்த்தர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் நம்பிக்கை. அந்த ஐஸ்வர்யம் நாங்கள் எப்படிங்க, நாங்கள் கழுத்தில் போடுறது ஏசப்பா ரோட்டு மேலே போட்டு வச்சுருக்காரு நம்மளுக்காக. எங்க பரலோகத்தில் நாங்கள் நடந்து போனோன்னா ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கோல்டு. இங்கே பேர் தான் தங்கமலை, அங்கே இருக்கிறதே தங்கமலை, தங்க ரோடு. மகிமையின் ஐஸ்வர்யம் ஏசப்பா நம்மளுக்குள்ளே இருக்கார். அந்த ரகசியத்தை நான் மறுபடியும், நம்மளுக்கு ரகசியம் இல்லை, தெரியும், ஆனால் சில நேரத்தில் உணர முடியறதில்ல. அதான் கர்த்தர் இன்றைக்கி சொல்லார், விசுவாசத்தின் வல்லமையை நீ பார்க்கணுமா, எனக்குள்ளே நீ இன்னும் அதிகமாக நீ வா, என்னை நீ தேடி வா, நான் வல்லமையை நான் காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகப்படுத்துகிறார். சில பேர் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் யோசிச்சுருக்கீங்க, இந்த இடத்துல எப்படி கர்த்தர் செய்வார், கர்த்தர்னால கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அது என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் அது என்ன சொல்கிறது, எடுத்து போட வல்லவர், அதை மாற்ற வல்லவர். நம்மளுக்காக எதிரிகள் அங்கே நின்றுட்டு இருந்தாக்கா, எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் என்ன பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேலை விட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கலாம். ஏன், கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்துல பந்தியை போட்டு உங்களை பெரிய ஆளை நிற்க வைக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா? அவரால் கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை. விசுவாசத்தின் வல்லமை. உங்கள் வேலை இடத்துல, உங்கள் பிஸ்னஸில் இது எப்படி தான் இப்படி முன்னே போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வல்லமை நீங்கள் பார்க்கணுமா? கர்த்தருக்குள்ளாக இன்னும் அதிகமாக நீங்கள் கர்த்தரோடு கூட நீங்கள் உறவாடும் போது கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். என்ன காரியமாக இருந்தாலும், படிக்கிற விஷயத்தில் ஏசப்பா நினைவில் எதுவுமே தங்க மாட்டேங்குது. விசுவாசத்தின் வல்லமை. ஜெபித்து ஒப்பு கொடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். சடனாக நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க, ஐயோ இவ்வளோ படிச்சுட்டோமே இன்றைக்கி அப்படின்னு சொல்லி. நான்லாம் லாஸ்ட் மோடில் தான் படிப்பேன். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இவர் சீட்டிங் பண்ணி தான் பாஸ் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் ப்ரேயர் பண்ணிவிட்டு படிக்கும்போது நம்மளுக்கு நினைவில் வர்றது கொஞ்சம் தான் படிச்சிருப்போம், ஆனால் அதுக்கு பாயிண்ட்ஸ் கூட கர்த்தர் சில நேரத்தில் எடுத்து கொடுப்பார். இந்த பாயிண்ட்ஸ் விசுவாசத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருங்க நம்மளுக்குள்ளே இருக்காங்க? கிறிஸ்து இருக்கார் இல்லைங்களா? அதே மகிமையின் ஐஸ்வர்யம், அதே மகிமையின் நம்பிக்கை. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். தொடர்ந்து படிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்குள் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. 18வது வசனம் வாசிங்க. இப்போ தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். சுதந்திரத்தோடைய மகிமையின் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சுதந்திரத்தோடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். யார் கொடுத்துருக்காங்க?
அதே பரிசுத்தவான்கள். ஆமாம் இல்லைங்களா? கர்த்தருக்குள்ளே நம்ம சுதந்திரமாய் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி இருக்கணுங்க? இப்போ எங்கே நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க? எங்கே ஃப்ரீயாக இருப்பீங்க? வீட்டுக்கு போனால் தான் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஆமாம் இல்லைங்களா? நான் என்ன தோணுதோ நான் செய்வேன். எப்போ வேணும் படுக்கிறேன், எப்போ வேணும் எண்ணிக்கிறேன், எப்போ வேணும் சாப்பிட்றேன். ஆமாம் இல்லைங்களா? ஏன்? என்னுடைய இடம். ஆமாம் இல்லைங்களா? என்னுடைய வீடு. இதே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது பண்ண முடியுங்களா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது பண்ண முடியுங்களா? பண்ணால் என்ன ஆகுங்க? அதே போல் கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கர்த்தர் என்ன கொடுத்துருக்காங்க? சுதந்திரம். சுதந்திரம் என்னங்க? அவரை எப்போ வேணால் ஆராதிக்கலாம். ராத்திரி பாதி ராத்திரியில் ஏஞ்சி ஐயோ ஏசப்பா தூங்கிட்டுருக்காரு, எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? சுதந்திரம் கொடுத்துருக்காரு. பரிசுத்தவான்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. விசுவாசத்தின் வல்லமை நீங்கள் பார்க்கணுமா? சுதந்திரத்தோடு கூட ஆராதிங்க. ஏன்னா ராத்திரியில் ஏஞ்சி நான் எப்படி சத்தமாக ஜெபிக்கிறது? ஜெபிங்க. வேறு அவங்க கேட்டால் டிஸ்டர்ப் ஆகட்டும், அவங்களே ஏஞ்சி ஜெபிக்கட்டும் கூட. ஆமாம் இல்லைங்களா? கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்க சுதந்திரம் அவரை ஆராதிக்கிறதுக்கு, வசனத்தை வாசித்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வல்லமையை பார்க்கணுமா? கர்த்தருக்குள்ள சுதந்திரமாக ஆராதிங்க. எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஆராதிங்க. 1 ஹவர் சரி, டைம் போட்டாச்சு. 15 நிமிஷம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, இன்னும் 45 மினிட்ஸ் இருக்குது. அது சுதந்திரமா இல்லை எப்படிங்க? நாங்களே ஒரு கட்டுப்பாடு போட்டோம் இல்லைங்களா? சரி, இவ்வளோ நேரம் தான் டைம் பார்த்துட்டோம், ஆயிடுச்சு. சரி, நீங்கள் ஆராதிச்சு 1/2 அன் ஹவர் தான் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு சமாதானம் இருக்கும். கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுத்துருப்பார். சில நேரத்தில் 1.5 ஹவர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் டைம் பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. விசுவாசத்தின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த சுதந்திரத்தில் நாங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தாவீது எப்படி ஆராதிச்சாருங்க? நடனமாடி. அவர் கவலையப்படல. அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் என்ன சொல்லுது? உடன்படிக்கையின் பெட்டி வந்தபோது அவர் என்ன பண்ணாருங்க? குதிரையை ரெடி பண்ணுங்க, நான் வர வெளியோ அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணாங்க? பார்த்த உடனே இறங்கி ஓடினாருங்க. அவருக்கு என்ன மனசில் இருந்துச்சு? கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன். அவருக்கு இருந்த அந்த சுதந்திரம் எப்படின்னா, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவர் ரோட்டில் போயிட்டு அங்கே ஆடுறாருங்க. ராஜா வராருன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு அவர் கூட இருக்கிற ஆளுங்கள்லாம் போய் ரோடெல்லாம் சரியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ராஜா வரணும். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் இந்த நேரத்தில் ராஜா என்ன பண்ணாருங்க? ராஜா வராருன்னு சொல்லி இவர் ஓடி போய் ஆயத்தப்படுத்தார் ரோடு. ஹல்லேலூயா. அதுதான் சுதந்திரம். விசுவாசத்தின் வல்லமையை தெரியுமா, அனுபவிக்கணுமா? சுதந்திரத்தோடு கூட ஆராதிங்க. கர்த்தர் மறுபடியும் சொல்றார், விசுவாசம் இருக்கு தெரியும், ஆனால் விசுவாசத்தின் வல்லமையை நீ பார்க்கணுமா? நீ சுதந்திரமா நீ ஆராதி, சுதந்திரமா நீ ஜெபி. பஸ்ஸில் தோணுதா ஜெபிங்க. ஃபுட்பாத்தில் நடந்துருக்கும் போது தோணுதா ஜெபிங்க. ஐயோ பார்த்தாக்கா என்ன ஆகும்? பார்த்துட்டு போட்டோம், மறுபடியும் பார்க்க போகிறாங்க. ஆனால் நாங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் சுதந்திரோடு கூட நீங்கள் ஆராதிக்கும் போது விசுவாசத்தின் வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். இன்னொரு வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை தன்னுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையினால் மகிமையிலே
நிறைவாக்குவார். அந்த மகிமையின் நம்பிக்கை, மகிமையின் ஐஸ்வர்யம் யாருக்குள்ளே இருக்குங்க? பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் தான். ஹல்லேலூயா. அப்போது கிறிஸ்து நம்மளுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுவாருங்க? உங்களுடைய தேவைகளை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாங்களா அந்த வசனத்தை? ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. மறுபடியும் நல்லா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் நம்பிக்கை. கிறிஸ்து யாருக்குள்ளே இருக்காருங்க? பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் எப்படி நிறைவேற்றுவாராம்? அவருடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் உங்களுடைய தேவைகளை குறைகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இன்னும் சரியாக கேட்டுக்கலையா? மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் நம்பிக்கையான இயேசு கிறிஸ்து யாருக்குள்ளே இருக்காருங்க? பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கார், நம்மளுக்குள்ளே இருக்காருங்க. நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளை அவர் எப்படி பண்ணுறாருங்க? அவருடைய ஐஸ்வர்யத்தினால குறைவுகளை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே கொடுக்கும்போது எப்படி தருவாருங்க? ஹல்லேலூயா. வானத்தின் பலன்களை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். தேடி வந்து கொடுப்பார். ஏன்? நீங்கள் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கி நீங்கள் முன்பாக போகும்போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அது அனுபவிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த அருமை தெரியும். இவ்வளோ நாள் நான் எவ்வளோ ஏதாவது ஜெபிச்சிருக்கேன், ஆனால் சில விஷயங்கள் மாறவே இல்லை. இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா அவருடைய ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின் வல்லமையை நீங்கள் பார்க்கணுமா, அதிகரிக்கணுமா? மனித கட்டுப்பாடுகளுக்கு மேல் ஜெயம் பெறணும். மனித கட்டுப்பாடுகளுக்கு மேலாக நாங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ளணும். There are limitations that we have. ஆனால் we need to overcome that. அப்போ நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அதை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Corinthians chapter 12 and verse 10. அந்தபடி நான் பலவீனமான இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நீங்கள் பிரியப்படுகிறீர்களா? என்னென்ன இருக்குங்க சொல்லுங்க. என்னென்ன விஷயம்? பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கங்கள். இந்த 5 விஷயமும் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்களா? பிரியப்படுறீங்களா இல்லைங்களா? இது யார் சொன்னதுங்க? எதுக்காக சொன்னாருங்க? இதில் நான் பிரியப்படுகிறேன். நீங்கள் சொல்ல முடியுங்களா? கஷ்டமாக இருக்கு ஏசப்பா, இந்த நிந்தை எனக்கு வேண்டாம், இந்த துன்பம் எனக்கு வேண்டாம், இடுக்கம் எனக்கு வேண்டாம், நெருக்கம் எனக்கு வேண்டாம். அப்படி தானே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் நம்மளுடைய ஜெபம், ஏசப்பா என்ன இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன், உங்களுடைய சித்தம் என்ன இருக்கும் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நான் பலவீனமாக இருக்கும்போது தான் நான் பலன் உள்ளவனாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ பவுல் சொன்னது போல் எவ்வளோ பேர் தைரியமாக இன்றைக்கி சொல்லுவீங்க, இது இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய விசுவாசத்தின் வல்லமையை நான் பார்க்க போகிறேன். கர்த்தாவே இது இருக்குதா,
சந்தோஷம். ஏன்னா இதுக்கு மேலே தான் எனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது, இதுக்கு மேலே தான் எனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் கர்த்தா. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாம்சத்தின் பிரகாரம் நாங்கள் போனோன்னா பிரச்சனையாக தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தை நாங்கள் பார்த்தோன்னா பிரச்சனையே நாங்கள் ஜெயமாக நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. மாம்சமாக நாங்கள் பார்க்கும்போது டெட் எண்ட் தான் தெரியும். ஆனால் ஆவியில் நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் அந்த கிரிக்கெட் பாத் ஹில் மேக் இட் ஸ்ட்ரெயிட் என்ன சொல்லுதுங்க, கோணலான பாதையை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, சேவையாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர்னால கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை. கர்த்தர் மறுபடியும் இன்னைக்கு சொல்கிறாரு, விசுவாசம் இருக்குது, ஆனால் அந்த விசுவாசத்தின் வல்லமையை நீ பார்க்கணுன்னா நீ எனக்குள்ள சார்ந்து இருக்கணும், என் மேலே நீ பாரத்தை வைக்கணும், என் மேலே நீ நம்பிக்கையை வைக்கணும், என் கூட நீ உறவாடணும். கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். விசுவாசம் இருக்குன்னு தெரியும், ஜெபிக்கிறேன்னு தெரியும், வேதத்தை வாசிக்கிறேன்னு தெரியும், ஆனால் அதுக்கும் மேலே இன்னும் அதிகமாக நாங்கள் என்ன பண்ணுங்க, மூழ்கி நீந்தணும். ஏன்னா நாங்கள் அப்படி போகும்போது தான் கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம், 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம். 1 Corinthians chapter 2 verse 14 to 16. ஜன்ம சுபாவமான மனுஷனாலே தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுங்க? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாங்களா? புரிஞ்சுங்களா புரியலைங்களா? ரெண்டுத்துக்குமே தலை ஆட்டலைன்னா எப்படிங்க? சரி, புரிஞ்சிச்சிங்களா புரியலைங்களா? புரியலையா? சரி, வாசிக்கலாம். ஒன்றா நாங்கள் போகலாம். 14வது வசனம் வாசிக்கலாம். ஜன்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். என்ன சுபாவமான மனிதன் அப்படின்னு சொன்னா என்னங்க? மாம்சமானவங்க ஆவிக்குறான காரியங்களை புரியாது. நான் உனக்கு ஜெபிக்கிறேன் சரியாயிடும். என்ன ஜோக் பண்ற, நீ டாக்டரா? ஏன்னா அவங்களுக்கு புரியாது. தொடர்ந்து வாசிக்கலாங்க. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அதுதானுங்க லூசானி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம், சரி நீ பண்ணிக்கோ, எனக்கு புரியல, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜென்ம சுபாவமானவர்கள். தொடர்ந்து படிக்கலாமா? இவ்வளோ தூரம் புரிஞ்சுச்சிங்களா? ஓகே. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமாம், ஏன்னா அது ஆவிக்குறான விஷயங்கள் ஆனதுனால அவனுக்கு புரியாது, சுத்தமாக புரியாது. தொடர்ந்து படிக்கலாம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியானவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நிதானிக்கிறான் அப்படின்னு சொன்னா பொறுமையா? எப்படிங்க? எப்படி இருக்கிறோம் நாங்க? நம்மளை பற்றி தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள்லாம் ஆவிக்குரியான ஜனங்க, ஆமா இல்லைங்களா? அதில் நாங்கள் எப்படி இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையில் ஆராய்ந்து நிதானமாக இருக்கிறோம். விசுவாசத்தின் வல்லமையை நாங்கள்
பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணாங்க, ஆவியில் எப்படி இருக்கணும், ஆராய்ந்து நிதானமாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்னத்தை ஆராய்ந்து பார்க்கணுங்க? ஏன் எனக்கு இது ஆச்சுன்றது பதிலாக எப்படி இது ஆச்சு, நான் எங்கே தப்பு பண்ணேன். ஆமாம் இல்லைங்களா? ஏன் பக்கம் எதுனா மிஸ்டேக் இருக்கா? யாரோ ஒரு பேச்சு பேசிட்டாங்க, யார் சொன்னது எனக்கு தெரியணும், இப்போ சொல்லனா அவ்வளோதான் அம்மா. ஆனால் அப்படி பேசுறதுக்கு முன்னாடி ஏன் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க, மேபி என் பக்கம் எதுனா இருக்கா, மேபி நான் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறவங்க தான் ஆராய்ந்து நிதானமாக இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. எதுக்கு வராது யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்கறது பதிலா எதுக்காக பேசினாங்க, மேபி நான் என் பக்கம் எதுனா இருக்குதா, கர்த்தாவே என் பக்கம் எதுனா தப்பு இருந்தால் என்னை திருத்துங்க. ஆராய்ந்து நிதானமாக இருக்கிறவர்கள். விசுவாசத்தின் வல்லமையை நாங்கள் பார்க்கணுமா, முதலாவது நம்மளை நாங்கள் திருத்தி கொள்ளணும். மாம்சமாய் நாங்கள் போய் சண்டை போடுறது பதிலாக ஆவிக்குள்ளே இருந்து, ஏசப்பா என் பக்கம் என்ன தப்பு இருந்தால் திருத்துங்கப்பா அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது பேசினவங்கள வாயை அடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல அந்த சிங்க குகையில் போடும்போது என்ன ஆச்சுங்க, தானியேல் என்ன சொன்னாங்க, நீங்கள்லாம் நாசமாக போவீங்க அப்படின்னு சொன்னாருங்களா? எதுவுமே பேசல இல்லைங்களா? எதுவுமே பேசல. அவருக்கு எதிர்க்க பண்ணவங்க, எதிர்த்து நின்றவங்கள என்ன பண்ணாங்க, எதுவுமே பேசல. அவங்க குகைக்குள்ள, கர்த்தாவே நீ பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. ஆராய்ந்து நிதானமாய் உள்ளவர்கள் விசுவாசத்து வல்லமையை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. தானியேல் விசுவாசத்தின் வல்லமையை அந்த இடத்துல பார்த்தார். அதே போல நீங்க விசுவாசத்தின் வல்லமையை பார்க்கணுமா, நீங்க என்ன பண்ணாங்க, ஆராய்ந்து நிதானமாய் நீங்க இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேசினவங்கள வாயை அடிக்க கர்த்தர்னால முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தரை இடைப்பட அந்த இடத்தை நீங்கள் வழி கொடுக்கணும். நீங்களே பேசியெல்லாம் இது பண்ணிட்ட பிறகு, கர்த்தாவே நீங்கள் ஏதாவது செய்யுங்க, நீ தான் பண்ணிட்டே, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது. ஆராய்ந்து நிதானமாய் இருக்கிறவர்களுக்கு விசுவாசத்தின் வல்லமையை நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. கஷ்டமாக இருக்குங்களா? ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். பேசுறது ரொம்ப ஈஸி, ஆமாம் இல்லைங்களா? ஆனால் பேசாத கர்த்தரில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் செய்ய வைக்கிறது கஷ்டம். ஆனால் அப்படி செஞ்சோன்னா அது பர்மனெண்ட். அப்படி இல்லைனாக்கா அப்பப்போ திருப்பியும் வந்துட்டே இருக்கும். விசுவாசத்தின் வல்லமை நீங்கள் பார்க்கணுமா, ஆராய்ந்து நிதானம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதுக்காக நான் சொல்றேன் பாருங்க, தொடர்ந்து படிங்க. எதற்காக நீங்க பாருங்க, 16வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது. So we have the mind of Christ. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோங்க, ஆராய்ந்து நிதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாருடைய சிந்தனை உங்களுக்கு இருக்குங்க? அவர் சண்டை போடுவாருங்களா? சும்மா எதிர்த்து பேசுவாருங்களா? சும்மா கோவம் வருங்களா அவருக்கு? அவர் நீதியின் தேவன் இல்லைங்களா? அவர் பொறுமையின் தேவன் இல்லைங்களா? அவருடைய சிந்தனை உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணுங்க, அவரை போல தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைனாக்கா நம்மளுக்கு இங்கே என்ன ஆச்சுங்க, கிறிஸ்துவின் சிந்தனை நாங்கள் பயன்படுத்தலை. பரிசுத்தவான்கள் நாங்கள். வல்லமையின் ஐஸ்வர்யம், வல்லமையின் நம்பிக்கையான கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. அவருடைய சிந்தனை நம்மளுக்கு இருக்கு. இதுக்கு மேலே நீ ஏன் பயப்படணும்?
இதுக்கு மேலே நாங்கள் ஏன் கவலைப்படணும்? இதுக்கே நாங்கள் வெசனம் ஆகணும்? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தின் வல்லமையை பார்க்கணுமா? நாங்கள் தைரியமாக நாங்கள் எதிர்த்து நிற்கணும், தைரியமாக நாங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அது செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துக்கு போகலாங்களா? கர்த்தர் பாருங்க, உங்களுடைய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அப்போ கூட அவர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறான்னு பாருங்கள். உங்களுடைய விசுவாசத்தின் வல்லமையை காமிக்க வைக்கிறார் பாருங்கள். எக்ஸோடஸ் என்ன, யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். இது யார் சொல்றதுங்க? மோசே யார்கிட்ட சொல்றாங்க? தேவனிடத்தில். தேவன் என்ன சொல்றாரு? நீ போய் என்ன பண்ணுங்க, எகிப்தியரை நீ என்ன பண்ணுங்க, எகிப்து ராஜா கிட்ட போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இவர் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப கஷ்டம், பேச முடியாது, என்னால், எனக்கு ஆகாது. ஆனால் பாருங்கள், விசுவாசத்தின் வல்லமை. தொடர்ந்து நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தனாகிய நான் அல்லவா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு உங்களுக்கு, இவங்களெல்லாம் சிருஷ்டித்தவர் நான். என்ன செய்யணுமா என்ன செய்யக்கூடாது என்னால் முடியாதா? கர்த்தனால் செய்யாது கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. விசுவாசத்தின் வல்லமையை பார்க்கணுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது பாருங்கள் கர்த்தர் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வல்லமையை பார்க்கணுமா? நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும். கர்த்தர் உங்களுடைய வாயா இருப்பார், கர்த்தருடைய கையா இருப்பார், கர்த்தருடைய காலா இருப்பார், கர்த்தருடைய கண்ணா இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வல்லமையை நீங்கள் பார்க்கணுமா? ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும். சில நேரத்தில் ஒப்பு கொடுக்கறது கஷ்டமாக இருக்கு. ஏன்னா மாம்சீகமான அந்த பயம், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் கர்த்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசம் இருந்தாலும் இன்னும் அதிகமாக நாங்கள் தேட வேண்டும், இன்னும் அதிகமாக ஆழத்தில் நாங்கள் இறங்க வேண்டும். கர்த்தர் மேல் சார்ந்து இருக்கணும், கர்த்தருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். இந்த விஷயங்களை நாங்கள் செய்யும்போது நிச்சயமாக விசுவாசத்தின் வல்லமையை நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் இது ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ பேர் நான் கேட்குறேன், எவ்வளோ பேர் விசுவாசம் இருக்குது? எவ்வளோ பேர் சோர்ந்து போவீங்க? இல்லை, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னென்னங்க மெயின் வார்த்தைங்க நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுங்க? மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் நம்பிக்கை, பரிசுத்தவான்கள், கிறிஸ்து நம்மளுக்குள்ளே இருக்கிறாருங்க. அடுத்துக்கம்மா சுதந்திரம், கிறிஸ்துவின் சிந்தை, வேற என்னங்க? ஆராய்ந்து நிதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட் சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கலாமா? இந்த நேரத்தில் எல்லோரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, விசுவாசத்தின் வல்லமையை நான் பார்க்க போகணும்.
என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே என்னுடைய சூழ்நிலையில் மேல் கர்த்தாவே நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிங்க. எல்லோரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. இந்த நேரத்தில் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. இந்த நேரத்தில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தரில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. நன்றி தாப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஆராதிக்கின்றோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா, நீர் வல்லவர் கர்த்தாவே. இந்த சூழ்நிலை மேலே நீங்கள் ஜெபிங்க இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. மோசேயின் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். தானியேலின் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட வாய்களை திறந்து இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிங்க. நன்றி தாப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உண்மையுள்ளவர் கர்த்தாவே, நீர் உண்மையுள்ளவர் கர்த்தாவே. நன்றி 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 தாப்பனே, நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே, நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா, உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. நன்றி தாப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தாப்பனே. நீர் பொறுப்பேற்று கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகள் கர்த்தாவே ஜெபித்து கொண்டு இருக்கிறார் கர்த்தாவே. அது பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம் கர்த்தாவே, அது கர்த்தாவே பிரச்சனைகளாக இருக்கலாம் கர்த்தாவே, அது எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தாவே நீர் பொறுப்பேற்று கொள்ள வேணுமா ஜெபிக்கும் கர்த்தாவே. வேலை இடத்துலாவது சரி கர்த்தாவே, அது ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இருந்தாலும் சரி கர்த்தாவே, என்ன காரியங்கள் இருந்தாலும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு கர்த்தாவே ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக கர்த்தாவே. ஒரு சமாதானத்தை நீர் கர்த்தாவே கட்டளை இடுவீராக கர்த்தாவே. புயலும் கர்த்தாவே காற்றும் அடிக்கும் போது நீர் கர்த்தாவே வாயிலை திறந்து அமைதியாயிரு என்று சொன்ன போது அது அமைதி ஆகிவிட்டது கர்த்தாவே. அதே போல இந்த காலை வேளை நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கும் கர்த்தாவே. சூழ்நிலை மேலே நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கும் கர்த்தாவே. நன்றி தாபரே, ஸ்தோத்தரிக்கணும் ஐயா, ஸ்தோத்தரிக்கணும் கர்த்தாவே. வாயிலை திறந்து ஜெபிப்போமா, வாயிலை திறந்து ஜெபிப்போமா, சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணுமா ஜெபிங்க, முழங்கால் படிட்டு ஜெபிக்கணுமா ஜெபிங்க. ஆனால் இந்த நேரத்தை நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் வாயிலை திறந்து ஜெபிக்கணும். நீங்கள் கர்த்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, வைராகியத்தோடு கூட இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா. நன்றி தாபனே. வீட்டில் சமாதானம் இல்லையா, வாயிலை திறந்து ஜெபிங்க, வாயிலை திறந்து ஜெபிங்க இந்த நேரத்தில். கர்த்தாவே வீட்டில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே வீட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, நீங்கள் வாயிலை திறந்து ஜெபிங்க இந்த நேரத்தில். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நீதியின் தேவன், கர்த்தர் சமாதானத்தின் தேவன், கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார், கர்த்தர் விடுதலை தருவார் என்று விசுவாசத்தோடு கூட இந்த நேரத்தை நீங்கள் ஜெபிங்க. நன்றி தாப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே, உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விசுவாசத்தின் வல்லமை கர்த்தாவே, எடைப்படுவதாக கர்த்தாவே, எடைப்படுவதாக கர்த்தாவே. நன்றி 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 தாப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் கர்த்தாவே. நன்றி ஐயா, உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா, உம்மை ஆராதிக்கின்றோம் தாப்பனே. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி ஐயா, பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. நன்றி 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 ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான மகிமையான ஆராதனை ஆண்டவரே, நீர் நம்மளை வழி நடத்தினீர் ஆண்டவரே. நம்ம ஆவியோட உண்மையோட ஆராதிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. அபிஷேகப்பட்ட தாசன வல்லமை ஆண்டவரே, பாஸ்டர் ஜோஷுவா வல்லமை பயன்படுத்தினீர் ஆண்டவரே. விசுவாசத்தின் வல்லமை ஆண்டவரே தியானித்தோம் ஆண்டவரே. நம்மளை இன்னும் ஆண்டவரே பல படுத்தி ஆசீர்வதிப்பீராக. சபை மக்கள் ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, எல்லா தேவைகளாலும் நீ சந்திப்பீராக. கண்ணூர் பிரான்ச் சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபை ஆண்டவரே இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களே ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லாமே கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் நம்மளை வழி நடத்துகிற தெய்வன் ஆண்டவரே. ஒரு கால கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நீர் தாங்கி போஷித்து பாதுகாப்போடு வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. இந்த மொழி ஆராதனை நீ வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. நடத்தி ஆண்டவரே தொடர்ந்து நம்மளை வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நம் மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டலாம் எல்லாரும், எல்லாரும் உட்காரலாம். அனௌன்ஸ்மெண்ட் டைம் இப்பொழுது. Praise the Lord, praise the Lord. அனௌன்ஸ்மெண்ட் டைம், அறிவிப்பின் நேரம், கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு நம்ம சபையில் வைத்து ஆராதனை இருக்கும். 10 மணிக்கு கண்ணூரிலும் சர்வீஸ் உண்டு. டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை சர்ச் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். யாருக்காச்சும் ப்ரேயர் உதவி தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ்டர் அம்மாவை கால் பண்ணலாம். நீங்கள் மீட் பண்ணணுன்னா முன்பதாகவே கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நலமாக இருக்கும். அன்றைக்கு மல்டி ஏரியா கீர்ஸில் நடைபெறாது. வெட்னஸ்டே தொடுநா நகர் பகுதியில் சிஸ்டர் மீனா குரூப் ஜாய்ஸ் அம்மாவோட வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். காவல் பை சந்திரா பகுதியில் சிஸ்டர் குயினி விக்டோரியா அண்ட் ஜாய்ஸ்
சித்ராம்மாவோட வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். தேர்ஸ்டே வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய சபையில் வைத்து உபவாச கூட்டம் உண்டு. தொட்டனா நகர் கீர்சல். அன்றைக்கு சிஸ்டர் அனிதா குரூப் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தங்கமலை பகுதியில் யார்? ஓகே, உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. எம்எம் லேவட் பகுதியில் சனிக்கிழமை எம்எம் லேவட் பகுதியில் வெங்கடம்மாவோட வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். சண்டே அடுத்த வாரம் மினிஸ்ட்ரி சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் ப்ரைசஸ் பிரதர் கில்பர்ட், ஆஃபரிங் பிரதர் செல்வம், ஆஃபரிங் பிரதர் சுரேஷ். கனடாவில் ஸ்கிரிப்சர் ரீடிங் சிஸ்டர் ஹெப்சிபா சுரேஷ் இல்லை, ஹெப்சிபா ஆலன். கனடாவில் ஸ்கிரிப்சர் ரீடிங் சிஸ்டர் ஹெப்சிபா ஆலன். இங்கிலீஷில் சிஸ்டர் ரேவதி. தமிழில் சிஸ்டர் டேசி லேன். நியூ கமர்ஸ் வெல்கம் பண்ணுறவங்க பிரதர் பிரசாந்த். வல்லமையான விஸ்வாச அறிக்கை வாசிக்கிறவங்க பிரதர் ஜோஷுவா. மெமரி வாஸ் பை பிரதர் சஷாந்த். இன்றைக்கு க்ளீனிங் டீம் எல்லாருமே எல்லா யூத்ஸுமே இருந்து பண்ணி கொடுத்துட்டு போங்க. இன்றைக்கி அந்த டீம் இந்த டீம்னு ப்ளீஸ் யாரோ பார்க்காதீங்க, எல்லாருமே இருந்து க்ளீனிங் பண்ணி கொடுத்துட்டு போங்க. ஒவ்வொரு பாஸ்டர்மா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் பிபிஎஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்க? எத்தனை பேர் ஆன்லைனில் பார்த்தீங்க? ரொம்பவே சங்கடமான ஒரு காரியம் இல்லைங்களா? எதுக்கு நம்ம குரூப்பில் போடுறோம்? ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எதுக்கு நம்ம குரூப்பில் போடுறோம் இல்லைங்களா? உங்களால் வர முடியல அப்படின்றதுக்காகத்தானே நம்ம குரூப்பில் போடுறோம். என்ன பண்ணணும்? நீங்கள் குரூப்பில் எதுனா ஒரு காரியம் போட்டாங்களா உடனடியாக பாருங்கள். பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நன்றி செலுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்றையிலேருந்து என்ன பண்ணுங்கள்? பாருங்கள் அந்த ப்ரோக்ராமை. கண்டிப்பாக குரூப்பில் போடுற ஒவ்வொரு மெசேஜையும் நீங்கள் பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பிறகு இந்த விபிஎஸ்ஸுக்காக அநேகர் பணம் கொடுத்து உதவி செய்தீர்கள், அதற்காக நன்றி. சாப்பாடு வந்துட்டு 3 வீட்டார் செஞ்சாங்க. சிஸ்டர் லூர்து மேரி ஜேம்ஸ் அவங்க குடும்பம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்று ஆகாரம் அந்த 130 பேருக்கு அவங்க ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க. பிறகு 2வது நாள் செல்வம் பிரதர் சங்கீதா சிஸ்டர் அவங்க குடும்பம் அந்த 130 ஆட்களுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க. பிறகு இன்றைக்கு சுரேஷ் பிரதரும் ஃபிலோமினா சிஸ்டர் அவங்க குடும்பம் வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி. அதற்கு உதவி செய்த ஜாய்ஸம்மா, ஹெலனம்மா, மீனா சிஸ்டர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. கொடுத்த கரங்களுக்காகவும் நன்றி செலுத்துங்க. எல்லோரும் கரங்களை தட்டி அவங்களுக்காகவும் நம்ம நன்றி செலுத்தலாம். விபிஎஸ் ப்ரோக்ராமை எடுத்து செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அதற்கான பலனை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு மேரேஜ் பேண்ட் இருக்கிறது, அதாவது திருமணத்தின் அறிவிப்பு. கடைசி 3வது வாரம் இது. சிஸ்டர் சத்யா அவர்களுடைய கல்யாணம் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. நம்முடைய காட் ஆஃப் மர்சி சபையை சேர்ந்த சத்யா கலைசெல்வியினுடைய சகோதரி அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. திரு ஏ ஆறுமுகம், திருமதி சுஷீலா ஆறுமுகம் இவர்கள் இப்பொழுது இல்லை. இவர்களுடைய மகள் எலன் சத்யா அவர்களுக்கும் நியூ கிரேஸ் சர்ச் மதுவானங்கரை சபையை சேர்ந்த திரு ராஜமாணிக்கம், திருமதி ரமாமிருதம் இவர்களுடைய மகன் சாத்ராக் அவர்களுக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் மே 13ஆம் தேதி, அதாவது நாளைக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது சிதம்பரத்தில். இந்த நிறுவனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் காட் ஆஃப் மர்சி சபை மூத்த போதகர் பாஸ்டர் சாமுவேல் ஐயா அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருமணம் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் எல்லாம் ஆயத்தப்பட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், சைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த திருமணம் வந்து 3வது முறையாக நாங்கள் அறிவித்து இருக்கிறோம். நாளைக்கு அவர்களுக்கு கல்யாணம். அதனால் அதற்காக நம்ம இப்பொழுது செபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த கல்யாணத்தில் இறங்கி வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல 2 கர்த்தாவை குடும்பத்தினரிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். கல்யாணத்தை நடத்துகிற கர்த்தாவே, ஆண்டவரே சிதம்பரம் அந்த பாஸ்டரும் கர்த்தாவே, நம்மளுடைய பாஸ்டர் சேவியரும் சில்வஸ்டரும் பாஸ்டரும் இந்த கருத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவை காரியங்களை அழகாக துவக்கம் முதல் முடிவரை எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். வருகிற 2 குடும்பத்தினரும் கர்த்தாவே, ஆண்டவரே உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொண்டு சமாதானமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து காரியங்களை செய்ய நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. எந்த விதமான விபத்தோ ஆபத்தோ நாசோ மோசங்களோ வியாதிகளோ நோய்களோ வறுமைகளோ அணுகாத படிக்க கர்த்தாவே எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே நீங்கி கர்த்தாவே நிறைவாய் இந்த கல்யாணத்தை நீர் கர்த்தாவே ஏற்ற வேளையிலே செய்து கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. நீரே தாயும் தகப்பனுமாய் இருந்த இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே, அவர்களை சுகபத்திரமாய் திரும்பவும் இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. நீர் இந்த கல்யாணத்தை பொறுப்பேற்றுக் கொண்டே இரத்த கோட்டைகள் மூடி மறைத்தீர், அதற்காக நன்றி. சபையாக நாங்கள் இந்த தம்பதியினரை கர்த்தாவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். சபைக்கு யாராச்சும் முதல் தரையாக வந்திருக்கீங்களா? யாராச்சும் வந்திருந்தால் எழுந்திரிச்சு நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா இந்த வாரத்தில்? வெட்டிங் ஆனிவர்சரி, திருமண நாள், யாராச்சும் வெளியூருக்கு போகிறீங்களா இந்த வாரத்தில்? ஓகே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி இவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி நாம் ஜெபிக்கலாம். அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கிறவங்களுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. செல்வம் பிரதருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அவரை கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க கர்த்தாவை. இன்னுமா உமக்காய் கர்த்தாவை எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக இந்த வருஷத்தில் வழிவாசல்களை நீர் திறந்து கொடுக்க வேணுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் புதிய காரியங்களை நிகழ்த்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இது ஆண்டவரே, அந்த நேரத்தில் கூட ஏசப்பா வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சௌந்தர்யாக்காவும் அவங்களோட ஹஸ்பண்டுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ ஆண்டவரே, நம்முடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே, அதோ ஆண்டவரே குடும்பமாய் வந்தவர்கள் ஆண்டவரே சபையில் ஆராதிப்பது எத்தனை இன்பமான ஒரு காரியமாக இருக்கிறது ஏசப்பா. அதே போல கர்த்தாவே அவர்களை நீர் நிலைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கணவனும் கர்த்தாவை முழுமையாக இயேசுவின் நாமத்தினால அப்பா ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. கர்த்தனே நீர் கர்த்தாவே அவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, புதிய ஆசீர்வாதங்களை நிகழ்த்த வேணுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆண்டவரே நேரத்தில் ஏசப்பா வெளியூர் செல்லுங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜாகத்துக்காகவும் சஷாந்துக்காகவும் நான் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா இவர்களுடைய பிரயாணம் கர்த்தாவே அப்பா நல்லபடியாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இவங்க போயிட்டு வரும்போது கூட ஏசப்பா உன்னதமான பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஏசப்பா அவங்க போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தாவே அவங்க ஆண்டவரே அப்பா ட்ராவல் பண்ணுகிற எல்லாவற்றுமாய் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சுத்திகரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான ஆபத்து விபத்தும் ஏற்படாதபடிக்கு அப்பா இவர்களை கர்த்தாவே வியாதிகள் பற்றிக்கொள்ளாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தினால நான் மூடி மறைக்கிறேன் அப்பா. அப்பா போய் வருவருமாய் ஆண்டவரே உடைய உன்னதமான பாதுகாப்பு கிருபை அவர்களோடு கூட இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் எழுந்துச்சு நிற்கலாம். இன்னும் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக எல்லாரும் எழுந்துச்சு நிற்கலாமா? இன்னைக்கு மதர்ஸ் டே, இன்றைக்கி அன்னையர் தினம். ஸோ எல்லாருமே சேர்ந்து நம்முடைய லூசி மம்மிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா தாய்மார்களுக்காகவும் ஜெபிக்கலாம், மம்மிக்கும் சேர்த்து ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபிக்கலாமா? எல்லா கரங்களை நீட்டி தாய்மார்களுக்கு நேராய் லூசி மம்மிக்கு நேராய் நீட்டி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே
இன்றைக்கு ஏசப்பா மதர்ஸ் டேவாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த நேரத்தில் அவர்களுக்காக ஒரு நாளை அவர்கள் உண்டாக்கினார்கள் ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே அந்த நேரத்தில் எல்லா தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி ஏசப்பா எங்களை வளர்த்தி எடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட தேய்ச்சுறதுக்காகவும் அரவணைக்கிறதுக்காகவும் ஐயா எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காகவும் அப்பா அநேக விஷயத்தை கர்த்தாவே எங்களை சீர்படுத்தவும் கர்த்தாவே எங்களை நிலைப்படுத்தவும் தாய்மார்களை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் அநேக தாய்மார்கள் ஐயா இங்கே ரட்சிக்கப்படாமல் கர்த்தாவே அப்பா பிள்ளைகளுடைய தாய்மார்கள் இருப்பார்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய பாஸ்டமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே நீர் இன்னுமாய் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நிலைநிறுத்த வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அவர்கள் ஆண்டவரே தாயாய் அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இருந்து அவர்களை தேற்றி அரவணைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரை பலப்படுத்தி ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஆண்டவரை இன்னுமாய் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கர்த்தாவே அப்பா அநேக பிள்ளைகளுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் நிற்கத்தக்கதாக அப்பா ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுப்பி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நான் கடைசி ஜெபத்தை நான் ஜெபிக்கலாம். கர்த்தாவே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. நீர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. உங்கள் வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவை கேட்டு ஜீவிக்க ஒவ்வொருத்தர் நீர் பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி. இந்த வாரம் கர்த்தாவே எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக இயேசப்பா. செய்கிற காரியங்கள் வாக்கி செய்வீராக இயேசப்பா. ஒவ்வொருத்தரும் இரத்த கொடிகளை மறைத்துக் கொள்வீராக கர்த்தாவே. குடும்பங்களை இரத்த கொடிகளை மறைத்துக் கொள்வீராக இயேசப்பா. போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய உன்னத பாதுகாப்பு ஒவ்வொருத்தர் மேலும் இருப்பதாக இயேசுவே. நீர் அவங்களை காத்து வழி நடத்தி பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கும் கர்த்தாவே. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தாவே, என்ன துன்பங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, நீர் அவங்களோடு கூட இருந்து கர்த்தாவே நீர் பலப்படுத்தி காத்து வழி நடத்தி கர்த்தாவே ஜெயம் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க இயேசப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தாவே என்னுடைய சமாதானம் சந்தோஷம் நிலைத்து நிற்கட்டும் இயேசுப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானோட ஐக்கியமும் என்றென்றும் ஒருத்தரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal.